வணக்கம். லாஸ்ட் வீடியோல நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயம் நம்ம ஏற்கனவே பேசிட்டு சொல்ல மறந்துட்டேன். ரெட்டிகுலர் ஆக்டிவேட் சிஸ்டம் RAS அண்ட் வேகஸ் நர்வ் பத்தி பார்த்திருக்கோம். அது இல்லாம இன்னொரு புது விஷயம், அதுவும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட சம்பந்தப்பட்டது, பிளேசிபோ எஃபெக்ட். இத பத்தி இந்த வீடியோல பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வீடியோல வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த பிளேசிபோ எஃபெக்ட் பத்தி தெரிஞ்சுக்கிறவங்க யாரா இருந்தாலும் லைஃப்ல லக்கின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த மூளையோட செயல்பாடுகளிலே மனமும் உடலும் அழகாக இணைந்து செயல்படக்கூடிய ஒரு மகத்துவமான செயல் தான் இந்த பிளேசிபோ எஃபெக்ட். இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்மளுடைய உடல் ஏதாவது வலியா இருக்கும்போது அல்லது மன சோர்வா இருக்கும்போது அல்லது ஒரு மாதிரி டென்ஷனா எரிச்சலா இருக்கும்போது உடல் வலியை போக்கணும்னு டாக்டர் கிட்ட மெடிசனுக்கு போகும்போது அவரு அதுக்கான மெடிசன் வலி நிவாரணி கொடுக்காம வேற ஏதாவது ஒரு சின்ன சாக்லேட் மாதிரியோ அல்லது வெறும் எம்டியான மெடிசனோ கொடுக்கும் போது அதையே நம்ம மனசு அதுதான் மருந்து நம்பி இந்த மூளை பகுதியில இருக்கிற ஹைப்போதலாமஸ் உருவாக்கின என்டார்பினை பிட்யூட்டரி கிளாண்ட் சேமிச்சு வைக்கும். அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் ரிலீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வலி நிவாரணம் கிடைச்சிடும். அதே மாதிரியே மனப்பதற்றமும் குறையும். இன்னும் குடல் சம்பந்தமான பலவிதமான நோய்களை இது மூலமா குணப்படுத்துறாங்க. என்னோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி.